Hello friends, welcome to Hari Hub. இந்த வீடியோல என்ன நாம பார்க்க போறோம்னா இப்போ ரீசன்ட்டா நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம வீட்லயே வந்து மைசூர் பாக் செஞ்சோம். அந்த மைசூர் பாக் எப்படி செஞ்சோம்ன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மைசூர் பாக் செய்யறது ரொம்பவே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவங்க செய்யறத பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கு, ரொம்ப சிம்பிளாவே இருக்கு. சோ இத நம்ம எல்லாரும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். First of all, மைசூர் பாக் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வாணல் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்ல ஃபங்க்ஷன்றனால நான் ஒரு 500 to 600 பீசஸ் போடணும். சோ அதனால நான் இவ்வளவு பெரிய வாணல் எடுத்துர்க்கேன். நீங்க வீட்ல பண்றதா இருந்தா ஸ்மால் வாணல் இருந்தா கூட போதும். ஃபர்ஸ்ட் அந்த வாணல்ல எடுத்தவனே சக்கரை போட்டுட்டு அதுல தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நல்லா mix பண்ணி விடணும் ரெண்டையும். எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சக்கரையும் தண்ணியும் நல்லா mix ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு அந்த பாகு நல்லா வரும். சோ நீங்க வந்து நல்லா mix பண்ணிட்டே இருங்க. நம்ம mix பண்ணாம இருந்தோம்னா கட்டி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும். சக்கரை தண்ணி நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். சோ எடுத்த உடனே நீங்க அப்படியே எந்த குவாண்டிட்டியும் இல்லாம கடலை மாவு போட்றாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ சக்கரை தண்ணி எடுத்துர்க்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்க கடலை மாவு போட்டு நல்லா mix பண்ணா போதும். இந்த கடலை மாவு எடுத்து நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்ச சக்கரை தண்ணில போட்டு நல்லா mix பண்ணுங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா mix பண்றோமோ அப்பதான் வந்து இந்த கடலை மாவும் அந்த சக்கரையும் நல்லா ஆட் ஆகும். இது நல்லா கிளறிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நடுவுல கோவா போட்டாங்க, பால்கோவாக்கு போடுறது. நீங்க அந்த கோவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்வீட்டா இருக்கிறது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து தண்ணி மாதிரி இல்லை, ரொம்பவே சாலிடா இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா நெய்யை ஊற்றி இன்னும் நல்லா கிளறி விடணும். நம்ம நெய்யை கூட எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா நெய் இல்லாமல் ஃபுல்லாகவே அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். நெய் எடுத்தோடனே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இந்த மைசூர் பாக் செய்கிறது பார்த்தீங்கன்னா வேலை ரொம்பவே கம்மி. எங்கே நமக்கு வேலை எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டி விடணும். அடி பிடிக்காமல் எல்லாத்தையும் போட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறதுல தான் வேலையே இருக்குது. நம்ம மாஸ்டர் என்ன பண்ணார்னா மறுபடியும் இது நல்லா இருக்கணுன்றதுக்காக கோவா போட்டு இன்னும் நல்லா நெய் ஊற்றி இன்னும் நல்லா கிளறிட்டு இருந்தாங்க. நீங்கள் நல்லா கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்னும் லைட்டாக லிக்விட் இருக்குது. இது எப்படி வரணும்னா இந்த நெய் கூட தெரியாமல் ரொம்பவே சாலிடாக வர்ற வரைக்கும் இன்னும் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். நீங்கள் கிண்ட இந்த நெய்யும் பார்த்தீங்கன்னா அந்த இதோட மிக்ஸ் ஆகி ஃபுல்லாகவே சாலிடாக மாறிடும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் நல்லா கலர் வரணுன்றதுக்காக லைட்டாக கலர் பவுடர் போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராப்பராக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சூப்பராக சாலிடாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கலரும் சூப்பராக வந்துருச்சு. எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த மாஸ்டர் கிட்டே கேட்டேன், மாஸ்டர் முடிஞ்சான்ட்டு. ஆமாப்பா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது நல்லா கிண்ணத்துக்கப்புறம் நம்ம மாஸ்டர் வேணால் டேஸ்ட்டு பார்க்குறியான்னாரு. இது கொதிக்க இருந்துச்சு. சரி நானும் டேஸ்ட்டு பார்க்கலான்னு எடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் என்னோடய ரியாக்ஷனை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. நம்ம வடிவேல் சார் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கொய்யாவான்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க கோவா போட்டாங்க. சரி நல்லாயிருக்குன்னு எடுத்து நானும் வாயில் போட்டேன். காட்ட சொன்னாங்கன்னு நானும் காட்டினா அதை தூக்கி அப்படியே நம்ம வாயில் போட்டாங்க. இதே ரியாக்ஷன் தான் அப்போ எனக்கும். என்னதான் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் என் நாக்கு வெந்து போனாலும் என் மனசு ரொம்ப நொந்து போகாமல் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம கடையில் ஸ்வீட்ஸ் வாங்கி நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பரிமாறுறதுக்கும் நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு பரிமாறுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து செய்வோம். இதுக்கு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு இவ்வளோ நெய் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு 600 பீசஸ் வேணும்ன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 200 பீசஸ் வரும். ஸோ இதே நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட வர சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் தீபாவளி இல்லை பொங்கல் வந்தால் நீங்கள் எந்த ஸ்வீட்டும் செய்யாதீங்க, நான் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன்ட்டு. எங்கள் அம்மா என்ன மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு நீ அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டே தம்பின்ற மாதிரி பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் மட்டும் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதம் வரும். ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஹீட் கம்மியாகவும் இல்லாமல் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுறணும். அந்த ட்ரேயில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour தொட்டு பாருங்கள். இன்னமும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே பீஸ் போட ஆரம்பிச்சிடாதீங்க. அது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு உதிரியாக வராது. நீங்கள் எதிர்பார்க்குற சைஸ் அண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.